ஹலோ everyone, நான் நவீன் குமார். இன்னைக்கு இந்த வீடியோ நான் பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிவி யூனிட்ன்றது வந்து கம்ப்ளீட்டாக வந்து பண்ணியிருக்கோம். இந்த டிவி யூனிட்ன்றது வந்து வால் எதுவுமே வந்து இருக்காது. ஒரு லிவிங் ரூமில் வந்து ஒரு பார்ட்டிஷன் வந்து பண்ணி இதில் வந்து பண்ணியிருக்கோம். இதில் எப்படி பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். கம்ப்ளீட்டாக முடிச்சதுக்கப்புறம் அதோட டிவி யூனிட் வந்து ஃபினிஷிங் வந்து பார்த்திங்கன்னா இப்படி இருக்கும். ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி வந்து பிஃபோர் வீடியோ வந்து பார்த்துருக்கீங்க இல்லையா, இதில் வால் எதுவுமே வந்து கிடையாது. தனியாக வந்து இங்கே டிவி யூனிட் வந்து க்ரியேட் பண்ணது. இந்த க்ரியேட் பண்ணுற ப்ராசஸில் வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடெலாம் வந்து உங்களுக்கு இந்த பில்லர் டைப்பில் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்கோம். இதில் வந்து பண்ணும்போது ஃபுல் ஹைட் வந்து கொடுத்தா தான் உங்களுக்கு வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும். ஏன்னா ப்ராப்பராக ஃபிக்ஸ் பண்ண முடியும். இது 7 feet 8 feetல வந்து கொடுக்காம சீலிங் ஹைட் வரைக்கும் வந்து கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் வந்து ஃபால் சீலிங் வச்சு அந்த லெவலுக்கு வந்து கரெக்டாக வந்து மேட்ச் பண்ணிட்டோம். இதோட ஃபுல் வீடியோன்றது வந்து வரும். இது வந்து பிஃபோர் ஆஃப்டர் எப்படி வந்து இருக்குது அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ வந்து மேக் பண்ணுறேன். இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக கடைசி வரைக்கும் பாருங்கள். கம்ப்ளீட் வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டீட்டெயில்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கிடைக்கும். அந்த வீடியோ வந்து பார்த்துட்டு இந்த வீடியோ கூட பாருங்கள். பட் என்னன்னா அந்த வீடியோவில் வந்து நிறைய டீட்டெயிலாக வந்து சொல்லியிருப்பேன். இதுக்கு முன்னாடி ஃபுல் வீடியோவில் வந்து இந்த கிளாம்ப்லாம் டிவியோட கிளாம்ப்லாம் அடிக்கலை. நீங்கள் வந்து நினைக்கலாம் எப்படி வந்து இது வந்து இந்த அளவுக்கு வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படின்ட்டு. உள்ளே வந்து பேனல் வச்சு நம்ம பண்ணுறதுனால ப்ராப்பராக வந்து இதில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு வந்து எந்த ப்ராப்ளம்ன்றது வந்து வராது. ஏன்னா எங்கே டிவி யூனிட்ன்றது வந்து டிவி வந்து யூனிட்டில் வந்து எங்கே ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி இடம் வருதோ அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஹெவியாக அந்த இடத்துல ஒர்க் பண்ணிவிட்டு தான் அந்த இடத்த வந்து ஃபிக்ஸ் பண்ணுவோம். இப்போ நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா இந்த ஏரியா ஃபுல்லாகவே, ஏன்னா எங்கே டிவி வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க அப்படின்றது வந்து பிளான் பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு 1 feet எக்ஸ்ட்ரா அடிஷ்னல் சப்போர்ட் வந்து கொடுத்துட்டு அதுக்கு மேலே வந்து டைரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி இதில் கொடுத்துருக்கோம். இப்போ ஃப்ரண்ட் வியூவில் வந்து எப்படி பண்ணியிருக்கீங்க அப்படின்றது வந்து டவுட் வரும். இதில் வந்து பேக்ரவுண்டில் வந்து பார்த்திங்கன்னா சேம் லேமினேஷன் தான். இது வந்து டைனிங்லேருந்து பார்க்கும்போது இந்த சேம் லேமினேஷன் வந்து கொடுத்துருக்கோம். அதில் இருக்கிற இன்னர் டிசைன்லாம் வந்து பார்த்திங்கன்னா எப்படி இருக்கும், ஒரு டீ குட் ஃபினிஷிங்கில் பட் என்ன ப்ரௌன் கலரில் இருக்கும், டார்க்காக கலர் இருக்காது. ப்ரௌன் கலரில் வந்து ஹை க்ளாஸி லேமினேஷன் தான். இந்த ஃப்ளாட்டில் வந்து யூஸ் பண்ணுறதுலாம் எல்லாமே ஹை க்ளாஸி லேமினேஷன். நெக்ஸ்ட் ஃபால் சீலிங்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ரொஃபைல் லைட்லாம் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். இது நம்ம பண்ணது வந்து பார்த்திங்கன்னா பெயிண்டிங் அண்ட் ஃபால் சீலிங், டிவி யூனிட், வார்ட்ரூப், கிச்சன்லாம் வந்து பார்த்திங்கன்னா இதில் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு பூஜா யூனிட் வந்து தனியாக ஒரு வீடியோ வந்து போட்டிருப்பேன். அந்த வீடியோ வந்து பார்த்துட்டு இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா கூட உங்களுக்கு கம்ப்ளீட்டாக வந்து புரியும். இது லிவிங் ரூமோட ஃபால் சீலிங்ன்றது வந்து இப்படி இருக்கும். 2 சைடு ஸ்ட்ரிப் லைட் வந்து கொடுத்துட்டு நடுவில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ரொஃபைல் லைட்டுன்றது வந்து கொடுத்துருக்கோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டவுட்ஸ் ஏதாவது இந்த கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.